நான் வணக்கங்க. நேற்று வேர்ல்டு கப் குவார்டர் ஃபைனல் இந்த பிரான்ஸ் வர்சஸ் மொராக்கோ மேட்ச். இந்த மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த சோசியல் மீடியாவில் பிரான்ஸுக்கு அநியாயம் நடக்குது, அர்ஜென்டினாவை சேர்ந்த 5 ரெஃப்ரியை போட்டானுங்க, தீர்ப்பு எழுதிட்டானுங்க, அப்படி இப்படி பீப்பா பிரசிடென்ட் பொண்ணு வேற மொராக்கோ ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றிட்டு இருக்குது, அளந்து விட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மேட்ச் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. பிரான்ஸ் மட்டும்தான் விளையாண்டுட்டு இருந்துச்சு. இப்போ மொராக்கோக்காரனுக்கு பூரா சீக்கிரம் மேட்ச் விடுங்க, வீட்டுக்கு போகணுங்கிற மாதிரியே விளையாண்டுட்டு இருந்தானுங்க. அந்த கோல் கீப்பர் மட்டும் நல்லா இருந்தா இருக்கோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 0-0 இருந்துச்சுன்னா அது காரணம் வந்து இந்த கோல் கீப்பர் தான். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் பிரான்ஸ் 2 கோலை போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரான்ச்சில் இந்த எம்பாப்பேன்னு ஒருத்தர் இருக்கிறானுங்க, என்ன ஓடுறான் தெரியுங்களா? எம்பாப்பேன்னு எதுக்கு பேர் வச்சு தெரியுங்களா? எம்பி வைக்கிறான் ஆப்பு, அதனால தான் எம்பாப்பே. எம்பு கூட்டல் ஆப்பு = எம்பாப்பே. அப்புறமுங்க இந்த புட்டுபாலை பற்றி வந்து நான் 2-3 வீடியோ தான் போடுறேன். சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல. எல்லாம் தெரிஞ்சு பேசுகிற முந்திரி கொட்டை பெரிய பிடிங்குமா பேசாத உனக்கு புட்டுபாலை பற்றி என்ன தெரியும் கேட்குறானுங்க. எனக்கு ஒரு அளவும் தெரியாதுன்னு வச்சுக்க, மேட்ச் பார்க்குறேன், அதோட வேலை முடிஞ்சு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், புட்டுபாலை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? என்ற கொள்ளு பாட்டினோட எள்ளு பாட்டினோட பாட்டினாக்கு கோமணத்தை கட்டி தோப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கீழே தேங்காய் விழுந்து கிடக்கும். அந்த தேங்காவை குனிஞ்செடுக்கிற சங்கடப்பட்டு எட்டி ஒரே உதை, அது நேராக போய் கிணத்து மேட்டில் விழுகும். அதை பார்த்து ஒருத்தன் போய் கண்டுபிடிச்சதா புட்டுபால். புரியுதா? அதுக்கு ராயல்ட்டி கூட வாங்காமல் பெருந்தன்மையோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப கமாண்டில் வந்து அறிவு இருக்குதா அது இருக்குதான்னு. அது இருந்தால் நான் வீடியோ போட்டுருக்கிறேன். தக்காளி வைக்கிறேன்.